வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம பார்க்க போற படத்துல வாணியும் தன்னோட மேரேஜுக்காக ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல அவங்களோட பேரண்ட்ஸோட அவங்க லவர் மகேஷ்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப வாணிக்கு கால் பண்ற நம்ம மகேஷும் என்னோட ஃபியூச்சருக்காக நான் இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ண போறேன்னு சொல்லிடுறாரு. இதனால மனம் முடிஞ்சு போற நம்ம வாணியும் 6 மாசம் கழிச்சு ஒரு இன்டர்வியூக்கு போறாங்க. அங்க இண்டிபெண்டன்ட் சிங்கரா முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கிற நம்ம கிறிஸ சந்திக்கிறாங்க. 2 பேரும் அறிமுகமானதுக்கு அப்புறம் தன்னோட மியூசிக்கு ஏத்த மாதிரி லிரிக்ஸ் எழுதி தர சொல்லி நம்ம வாணி கிட்ட கிறிஸ் கேக்குறாரு. வாணியோட லிரிக்ஸும் கிறிஸோட இசையில உருவாகிற பாடலும் இளைஞர்கள் கிட்ட பெரிய ஹிட் ஆகுது. இதனால இந்த ஃபீல்ட்ல பெரிய ஆளா இல்லன்னு சொல்லி நம்ம கிறிஸ் நினைக்கும் போதுதான் அவரோட அப்பா மூலம் பெரிய சான்ஸ் பறி போகுது. இதனால மனம் முடிஞ்சு போய் உட்கார்ந்து இருக்கிற நம்ம கிறிஸுக்கு வாணி தான் ஆறுதலா இருக்காங்க. அடுத்து 2 பேரும் காதலிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் வாணிக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருக்கிறது டாக்டர் மூலம் தெரிய வருது. அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை சரியாயி 2 பேரும் ஒன்று சேர்ந்தாங்களா இல்லையா, கிறிஸ் தன்னோட ஃபீல்ட்ல சாதிச்சாரா இல்லையான்னு தெரிஞ்சுக்கணும்னா சையாரா படத்தை முழுசா பார்த்து தெரிஞ்சுக்கங்க. நன்றி, வணக்கம்.